Good morning students. Today we will discuss about applications of Gauss law. அதாவது காஸ் விதியின் பயன்பாடுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம 4 அப்ளிகேஷன் இருக்குது. 4 அப்ளிகேஷன்ஸ் காஸ் லாவில் 4 அப்ளிகேஷன் இருக்குது. அதில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் ரெண்டு அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா தேர்ட் அப்ளிகேஷன், அதாவது காஸ் விதியோட நமக்கு 3வது பயன்பாடுகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ 3வது பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பேரலல் சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட். அதாவது இந்த பேரலல் பிளேட் இல்லை ரெண்டு பார்த்திங்கன்னா பேரலல் சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட்ஸ். இப்போ ரெண்டு இணையான தகடுகள், முடிவிலா நீளமுடைய ரெண்டு இணையான தகடுகள் இருக்குது. இந்த பேரலல் ஷீட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, கன்சிடர் 2 infinitely large charged plane sheets with equal and opposite charge density plus sigma and minus sigma which are placed parallel to each other. அதாவது 2 infinite large charged plane sheet. இப்போ இது பார்த்திங்கன்னா 2 சார்ஜ் பிளேன் ஷீட் இருக்குது. இது ஒன்று, ஸோ இது ஒன்று. ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் டென்சிட்டி. இதோட சார்ஜ் டென்சிட்டி மின்னூட்ட அடர்த்தி ப்ளஸ் சிக்மா, இதோட மின்னூட்ட அடர்த்தி மைனஸ் சிக்மா. ஓகே, விச் ஆர் பிளேஸ்டு பேரலல் டு ஈச் அதர். எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம்? இணையாக வைக்கப்பட்டிருக்கு, ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, the electric field between the plates and outside the plates is found using Gauss law. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு பெட்வீன் பிளேட்ஸ் எப்படி இருக்குது, அதாவது தகடுகளுக்கு இடையில் மின்புலம் எப்படி இருக்குது, அவுட் சைடு த பிளேட்ஸ் அதாவது தகடுகளுக்கு வெளியே, அப்போ அந்த ஷீட்ஸுக்கு இடையில் பெட்வீனில் அதாவது இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, மின்புலம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவுட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ காஸ் லா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ் பிளேன் ஷீட் சிக்மா பை 2 எப்சிலான் அண்ட் இட்ஸ் பாயிண்ட்ஸ் perpendicularly outward sigma greater than 0 and points inverse sigma less than 0. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். At the points P1 and P2 and P3 the electric field due to both sides are equal in magnitude and opposite direction. அதாவது P2லையும் P3லையும் இது நமக்கு P2, இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது P3, இது நம்ம P1. இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அதாவது P3 அண்டு P2. அப்போ at the points P2 and P3 the electric field due to both plates are equal in magnitude and opposite direction. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த P3லையும் அதே மாதிரி P2லையும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இதில் பார்த்தாலே தெரியுது. ஓகே, as a result electric field at the point outside the plates is 0. அப்போ நமக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சொன்னாலே ப்ளஸ், ஃபார் எக்ஸாம்பிள் +1 -1, அப்போ நமக்கு ரிசல்டன் என்னவாக இருக்கும்? 0. அப்போ நமக்கு ஈக்குவல் பட் அவுட் சைட் த பிளேட்ஸ் அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. எதனால் 0வாக இருக்குது? மேக்னிடியூட் அதாவது எண் மதிப்பு சமமாகும். அது மட்டும் இல்லாமல் அதோட டைரக்ஷன் ஆப்போசிட் எதிரெதிர் திசையில் இருப்பதனால் நமக்கு ரிசல்டன் தொகுபையின் மதிப்புன்னு பார்த்திங்கன்னா சுழியாக அமையும். பட் இன்சைட் த பிளேட்ஸ், ஆனால் இன்சைட் த பிளேட்ஸ் எப்படி இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் சேம் டைரக்ஷன். இன்சைட் த பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம அவுட் சைடு பிளேட் பார்த்த உள்ளரம். அப்போ இதுதான் இன்சைடு பிளேட்.
அப்போ இன்சைட் த பிளேட் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா எல்லாமே இதில் வந்து ஒரு சேம் டைரக்ஷனில் இருக்குது. இன்சைட் த பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷனில் இருக்குது. டுவர்ட்ஸ் ரைட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P1. அப்போ நமக்கு அதாவது பிளெயின் சீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி காஸ்லாவோட அப்ளிகேஷனில் பார்த்துருக்கோம். அதில் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா σ/2ε0 என்ன பார்த்தோம், σ/, காஸ்லாவோட செகண்ட் அப்ளிகேஷனில் நமக்கு பிளெயின் சீட் தான், இன்ஃபைனைட் பிளெயின் சீட் தான், அதாவது சிங்கிள் சீட்டு. இது வந்து பேரலல் டபுள் ஸ்லைட். இப்போ நம்ம தேர்ட் அப்ளிகேஷன் பார்க்குறது. செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிங்கிள் பிளெயின் சீட், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். அதான் டிரைவ் பண்ணது தான் என்னென்னா, அதாவது E = σ/2ε0. அப்போ நமக்கு ஒரு பிளேட்டுக்கு σ/2ε0. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிளேட் இருக்குது. அப்போ 2 பிளேட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு σ/2ε0 ப்ளஸ் σ/2ε0 σ/ε0, அதாவது σ/ε0. அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் சைடு வந்து 0, அதாவது ஒரு இன்ஃபைனைட் பேரலல் பிளேன் சீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. இன்சைடு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்னா σ/ε0, எவ்வளவு σ/ε0. The direction of electric field inside the plates directed from positive charge plate to negative charge plate and uniform everywhere inside the plates. அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். எப்படி இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகே, அப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா, அதாவது காஸ்லாவோட தேர்ட் அப்ளிகேஷன், காஸ் விதியின் 3வது பயன்பாடுகள் பார்த்துருக்கோம். இப்போ 3வது பயன்பாடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதாவது ஒரு இன்ஃபைனைட் பிளேன் சார்ஜ்டு பிளேன் சீட், மின்னூட்டம் பெற்ற இணையான தகடு. இப்போ தகடுகளுக்கு வந்து வெளியே வந்து மின்புலம் எவ்வாறு இருக்கும், உள்ளே வந்து மின்புலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அப்போ வெளியே வந்து நமக்கு அவுட் சைடு பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும். எதனால் 0 இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நமக்கு அதனால் ரிசல்டன்ட் 0 ஆகிடுது. இன்சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 2 பிளேட்டுக்கு ஆட் பண்ணும்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு σ/ε0. இப்போ ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா காஸ் லாவோட தேர்ட் அப்ளிகேஷன். ஓகே, தேங்க்யூ.